நம்ம பசங்க எவ்வளோ பெர்ஃப்யூம், டியோட்ரண்ட் எல்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க. சீசனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க மூடுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொன்றும் வாங்கிட்டே இருப்பாங்க. நிறைய டியோட்ரண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணாமல் அப்படியே எக்ஸ்பைரியும் ஆகிருக்கும், இல்லை வேணான்னு விட்டுட்ருப்பாங்க. அதை நம்ம வீணாக குப்பையில் தூக்கி போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். மழை காலத்துலேயும் சரி, குளிர்காலத்துலேயும் சரி, நம்ம என்ன தான் வாரத்துக்கு ஒரு முறை பெட்ஷீட் சேஞ்ச் பண்ணாலும் சரி, அந்த பெட்டு மேலெல்லாம் ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். அந்த மாதிரி சமயத்தில் இந்த டியோட்ரண்ட் எல்லாமே நம்ம பெட்டு மேலே ஸ்ப்ரே பண்ணி விட்டால் நம்ம ரூமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சோஃபா, பெட்டு, ஸ்க்ரீனு, ஏன் நம்ம வார்ட்ரோப் உள்ள கூட இதை ஸ்ப்ரே பண்ணி விடலாங்க. இப்போ செகண்ட் டிப் பார்க்கலாம். நிறைய டிவி விளம்பரம் பார்த்து நிறைய ஷாம்பு வாங்குவோம். அதில் ஒரு சில ஷாம்பு நிறைய தலைமுடி கொட்டும், இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம முடியை ட்ரை ஆக்கும். அப்படி இருக்கிற ஷாம்பெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணாமல் அப்படியே விட்டுருவோம். இந்த மாதிரி யூஸ் பண்ணாத ஷாம்பு எல்லாமே லைசால் கூட கொஞ்சம் ஷாம்பு மிக்ஸ் பண்ணி நம்ம பாத்ரூம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணலாம். நம்ம அப்படி யூஸ் பண்ணும்போது பாத்ரூமில் இருக்கிற எண்ணெய் பசை எல்லாமே போகும். நம்ம வாங்குகிற ஷாம்பு நம்ம தலைமுடிக்கு கரெக்டாக சூட் ஆகும் நம்மளால் சொல்லவே முடியாதுங்க. ஒரு 4-5 பிராண்டு வாங்கினா தான் அதில் ஒரு பிராண்டு நமக்கு கடைசியாக செட் ஆகுது. யாரெல்லாம் இந்த மாதிரி பாத்ரூம் கழுவ ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கொஞ்சமாக தான் ஷாம்புவும் லைசாலும் போட்டிருக்கேங்க. ஏன்னா இது உப்பு தண்ணி இல்லை, சாஃப்ட்னர் தண்ணி. இது நான் நிறைய அதிகமாக போட்டேன்னா நுரை அதிகமாக வரும், அப்புறம் கழுவுறதுக்கு நிறைய தண்ணி தேவைப்படும். அதனால தான் நான் கொஞ்சமாக போட்டிருக்கேன். நல்லா கழுவி முடித்த பிறகு வைப்பரில் ட்ரை பண்ணி விட்டுடுங்க. என்னோடய டைல்ஸ் கொஞ்சம் ஃப்ளோரிங் ரஃப்ன்றதுனால நான் வைப்பரில் பண்ணாமல் அப்படியே தண்ணி விட்டு நான் அலசி விட்டுடுறேன். அவ்வளோதாங்க, என்னோடய பாத்ரூம் பளிச்சுன்னு சூப்பராக நல்ல ஸ்மெல்லோட க்ளீனாக ஆயிடுச்சு. மூணாவதாக நம்ம பார்க்க போகிறது நம்ம பாத்ரூமை எப்படி சூப்பரான ஸ்மெல்லோடு நம்ம வச்சுக்கிறோன்றது பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் அதுக்கு யூஸ் அண்ட் த்ரோ பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன். இந்த பாக்ஸில் நான் ஆணியை சூடு பண்ணி அங்கங்கே நான் ஓட்டையை போட்டுக்கிறேங்க. உங்கள்கிட்ட எந்த மாதிரி பாக்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி ஹோல்ஸ் போடுற மாதிரி இருக்கணும். இப்போ என்கிட்ட இருக்கிற பழைய பர்ஃப்யூம் தான் நான் இதுக்கு எடுத்திருக்கேன். கொஞ்சம் காட்டனும் எடுத்துக்கலாம். இந்த காட்டனில் இந்த பர்ஃப்யூமை ஸ்ப்ரே பண்ணி இந்த பாக்ஸ்க்குள்ளே நான் உள்ளே வச்சுக்கிறேன். உங்கள்கிட்ட எந்த பர்ஃப்யூம் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்மெல்லு கம்மியான பிறகு மறுபடியும் இந்த காட்டனை எடுத்து நம்ம ஸ்ப்ரே பண்ணி மறுபடியும் அந்த டப்பாக்குள்ளே வச்சு மூடி பாத்ரூம்குள்ளே வச்சிடலாம். காசு கொடுத்து நம்ம ஓடோனிலெல்லாம் வாங்கி வைக்கிறதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் இருக்கிற பர்ஃப்யூமை வச்சு நம்ம பாத்ரூமை நல்ல ஸ்மெல்லோட நல்ல ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கலாம். இப்போ இந்த பாக்ஸை கொண்டு போய் நான் பாத்ரூமில் ஒரு மூலையில் வச்சிடுறேன். இது 10 நாளைக்கு நல்ல ஸ்மெல்லாக பாத்ரூம் இருக்கும். நெக்ஸ்ட்டு 4வது டிப் பார்க்கலாம். நம்ம வீட்டில் இருக்கிற சிங்க்கும் சரி, பாத்ரூமில் இருக்கிற ட்ரெயினும் சரி, அடிக்கடி நமக்கு பேடு ஸ்மெல் வரும். அந்த பேடு ஸ்மெல் வராமல் நம்ம எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இதுக்கு 1 கப் காஸ்டிக் சோடாவை சிங்க் ட்ரெயினில் போட்டுட்டு வார்மாக இருக்கிற தண்ணியை நான் இதுக்குள்ளே கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். ஒரு 5 மினிட்ஸ் விட்டு இன்னும் கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றலாம். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் மொத்த சுடு தண்ணியை ஊற்றி நம்ம சிங்கை வாஷ் பண்ணிக்கலாம். இந்த காஸ்டிக் சோடா பார்த்திங்கன்னா பைப்பில் இருக்கிற அடைப்பு, அழுக்கு இது எல்லாமே நீட்டாக சுத்தம் பண்ணிடும். பாத்ரூம் ட்ரெயினுக்கும் அவ்வளோதாங்க. நான் 1 கப் காஸ்டிக் சோடா போட்டிருக்கேன். இதுக்குமே நான் வார்மான வாட்டர் தான் ஊற்றுறேன். 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம அந்த மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணி நம்ம பாத்ரூமை வாஷ் பண்ணிடலாம். உங்களுக்கு வேணும்னா இந்த ஜல்லடை மேலேயும் கொஞ்சம் காஸ்டிக் சோடாவை போட்டு அதுக்கு மேலேயும் கொஞ்சம் சுடுதண்ணி ஊற்றி விடலாம். ஜல்லடையும் நல்லா சூப்பராக க்ளீன் ஆகிடும். அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு முறையாச்சும் பாத்ரூம் ட்ரெயினில், சிங்க் ட்ரெயின்லலாம் இந்த மாதிரி பண்ணுங்கள். அப்போ இதுலேருந்து வர பேட் ஸ்மெல் எல்லாமே நமக்கு வராது. இப்போ 5வது டிப். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு நம்ம வீடை எப்படி சுத்தமாகவும் நல்ல ஸ்மெல்லோடவும் எப்படி வீடு துடைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சமாக ஷாம்பு எடுத்திருக்கேன், கொஞ்சம் லைசால், கொஞ்சம் கம்ஃபர்ட். இது எல்லாத்தையுமே போட்டு நான் மாப்பில் நான் வீடு துடைக்க போகிறேன். நீங்கள் இன்னுமுமே சுடு தண்ணி வச்சு துடைச்சிங்கன்னா நல்ல எஃபெக்ட் இருக்குங்க. இப்போ நான் அந்த ஹால் எல்லாத்தையும் துடைச்சி முடிச்சுட்டு காமிக்கிறேன். எவ்வளோ பளிச்சுன்னு நல்ல ஷைனிங்காக இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். அதிகமாக ஷாம்பு போடாதீங்க, 1-2 ட்ராப் போடணும், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், என்னோடய ஹால் எவ்வளோ சூப்பராக பளபளன்னு மின்னுது பாருங்கள். என்னடா வீட்டுக்குள்ளே செப்பல் போட்டு நடக்கிறேன்னே நினைக்காதீங்க. பெங்களூர் கிளைமேட்டுக்கு நம்ம கிரானைட் தரையில் கால் வைக்கிறது ஃப்ரீசரில் கால் வைக்கிற மாதிரி இருக்குது.
நம்ம வீட்டில் இருக்கிற குவில்ட்டு, கம்பளி இதெல்லாம் 3 மாதத்துக்கு ஒரு முறை வாஷ் பண்ணி வெயிலில் காய போடுங்க. மற்ற டைமில் வாரத்துக்கு ஒரு முறை வெயிலில் போட்டு காய வச்சு மடித்து வைங்க. நம்ம யூஸ் பண்ணுற தலகாணியும் சரி, நம்ம வார்ட்ரோப்பில் இருக்கிற பட்டு புடவைங்களும் 3 மாதத்துக்கு ஒரு முறை ஒரு அரை மணி நேரம் வெயிலில் போட்டு எடுத்து வச்சா அதில் இருக்கிற வாசனையுமே போயிடும். இங்கே பெங்களூர் கிளைமேட் சரியில்லைங்கிறதுனால நான் அதை வெயிலில் போட்டு வீடியோ எடுக்க முடியல. இப்போ வர தலகாணி எல்லாமே பார்த்தீங்கன்னா வாஷபிள் தான். அந்த மாதிரி வாஷபிள் தலகாணியாக இருந்தால் நீங்கள் வாஷிங் மிஷினில் வாஷ் பண்ணி கூட நீங்கள் வெயிலில் காய வச்சு எடுத்து வைக்கலாம். இன்னுமே ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கும். இது எல்லாமே நான் என் வீட்டில் ரெகுலராக ஃபாலோ பண்ணுற விஷயத்தை தான் நான் வீடியோவாக போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு 7வது டிப் பார்க்கலாம். நம்ம வீட்டில் புதுசாக யூஸ் பண்ணாமல் புதுசாக இருக்கிற சோப்பை கூட நான் எப்படி யூஸ் பண்ணுறேன் பாருங்கள். நிறைய சோப்பு இருந்தால் அப்படியே முழுசாக எடுத்துப்பேன். இல்லை கம்மியாக இருந்தாக்கா இந்த சோப்பை 4ஆக கட் பண்ணி நான் வார்ட்ரோப்பில் துணியெல்லாம் வச்சுருக்கிற கப்போர்டில் அங்கங்கே இந்த ஒரு சோப்பு துண்டை வச்சுருவேன். இப்படி நம்ம வைக்கும் போது ஒவ்வொரு முறையும் நம்ம வார்ட்ரோப்பை திறக்கும் போது நல்ல வாசனையோடு இருக்குங்க. இது கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம சுத்தியல் எடுத்து உடைச்சா கூட பீஸ் பீஸாக உடஞ்சிரும். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னோடய 3 பெட்ரூம்லேயுமே இருக்கிற வார்ட்ரோப்பில் எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி சின்ன சின்ன சோப்பு துண்டுகளை வச்சுருப்பேன். இதுக்காக நான் புதுசாக சோப்பெல்லாம் வாங்கி வைக்கிறது இல்லைங்க. என்கிட்ட யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கிற சோப்பை தான் நான் இந்த மாதிரி கட் பண்ணி வைக்கிறேன். என்னோடய சாரீ ஆர்கனைசர்லையுமே பார்த்தீங்கன்னா நான் அந்த சோப்பை வச்சுருக்கேன். நான் அதில் டைரெக்டாக வைக்காமல் ஒரு மாஸ்க் எடுத்து அது உள்ள சோப்பை வச்சு நல்லா கட்டி அப்புறமா அதை நான் ஆர்கனைஸ் பொருளில் வச்சு ஜிப்பை போட்டு க்ளோஸ் பண்ணுறேன். இப்படி வைக்கும் போது நம்ம பட்டு புடவைகள் எல்லாமே நல்ல வாசனையோடு இருக்குங்க. நம்ம சேனலில் வீட்டுக்கு தேவையான எல்லா விதமான ஹோம் ஐடியாஸ் வீடியோவாக போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் மாடுலர் கிச்சன் மிஸ்டேக்ஸ் பற்றின வீடியோவும் போட்டிருக்கோம். இனிமேல் வர வீடியோக்களில் செமி மாடுலர் கிச்சன், நான் மாடுலர் கிச்சன் பற்றின வீடியோவும் போட போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ கடைசி டிப் பார்க்கலாம். காலையில் எந்திரிச்சதுலேருந்து ஒரு 10 மணி வரைக்கும் நம்ம பெட்ரூமில் இருக்கிற ஜன்னல், ஹாலில் இருக்கிற ஜன்னல் எல்லாமே திறந்து விடுங்க. அப்போ தான் வீட்டுக்குள்ளே இருக்கிற காற்று வெளியே போய் வெளியே இருக்கிற ஃப்ரெஷ்ஷான காற்று வீட்டுக்குள்ளே வரும். எங்கள் வீட்டில் பாத்ரூம் விண்டோவுக்குமே மஸ்கிட்டோ நெட் போட்டிருக்கிறதுனால 24 ஹவர்ஸ் ஓப்பனாகவே இருக்கும். அதனால் பாத்ரூமே எந்த பேட் ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். இவ்வளோ தாங்க. நம்ம சாயங்காலம் விளக்கேற்றும் போது ஒரு மைல்டான ஊதுபத்தி ஏற்றி வச்சா போதும், வீடு ஃப்ரெஷ்ஷாகிடும்.